அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் குண்டலினி யோக தத்துவங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். குண்டலினி என்பது 96 தத்துவங்களை கொண்டது. இதில் முதல் தத்துவம் 30, இரண்டாவது தத்துவம் 30, மூன்றாவது தத்துவம் 36. முதல் தத்துவத்தை பொறுத்தவரையில் பூதம், பொறி, புலன், கண்மேந்திரம், கண்ம விஷயம், கரணம், அறிவு அப்படின்னு சொல்லிட்டு 30. இரண்டாவது தத்துவத்தில் நாடி, வாயு, ஜயங்கள், கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 30. மூன்றாவது தத்துவத்தில் ஆதாரம், மண்டலம், மலம், தோஷம், ஏடனை, குணம், ராகம், அவஸ்தை, வினை அப்படின்னு சொல்லிட்டு 36. மொத்தம் 96 தத்துவங்களை அடையக்கூடிய முக்கியமான தாத்பரியத்தை கொண்டது இந்த குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகம் அப்படின்றது முதல் தத்துவம் சும்மா இரு அப்படின்றது ஒரு தத்துவம். முதல் தத்துவத்தை பொறுத்தவரையில் பஞ்சபூதங்களும் உடலின் பஞ்ச பொறிகளை பற்றியும் அறிவு முதல் தத்துவம். இரண்டாவது தத்துவம் அதற்கு அடுத்தபடியான வாயுக்கள், நாடிகளை பொறுத்து கோஷங்கள், சமயங்களை போன்றது. மூன்றாவது தத்துவம் இன்னும் சற்று ஆழமாக போய் ஆதாரம், மண்டலம், மலம், தோஷங்கள், ஏடனை, குணம், ராகம், அவஸ்தை, வினைகள், வினைப்பதிவுகளை பற்றி, நல்வினை, தீவினை இதை பற்றி சொல்வது மூன்றாவது தத்துவம். இந்த தத்துவங்களை அடைவதற்கு முன்பு நாம் நம்முடைய மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனம் என்பது சாதாரணமாக அடங்கிவிடாது. அதை அடக்குவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூமியை இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடக்கி விடலாம், மனதை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் சொல்லுகிறார். அதாவது யானையை அடக்கி ஆளலாம், கரடி, புலி, மிருகங்களை கூட வசப்படுத்தி விடலாம், நெருப்பின் மீது இருப்பு கொள்ளலாம், செம்பு, தாமிரம், வெண்கலம், ஈயம் இப்படிப்பட்ட உலோகத்தை உருக்கி தங்கமாக்கி விற்று கூட நம்மளால் சாப்பிட முடியும். தேவர்களை கூட நமக்கு ஏவலாக வைத்து கொள்ள முடியும். நெருப்பின் மீது உட்கார முடியும். நிறைந்த தடாகத்தில் ஆற்று தண்ணீர் மீது நடக்க முடியும். இப்படி பல சித்துக்களை நம்மளால் ஆட முடியும். ஆனால் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆளுவது தான் கடினம் அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிப் சொல்கிறாரு. கந்து கமத கரியை வசமாக நடத்தலாம், கரடி, வெண்புலி வாயையும் கட்டலாம், வெண்தணலின் ரதம் வளைத்து 5 உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், கனல் மீது இருக்கலாம், கச்சபையை எடுத்து ஆட்டலாம், ஜலம் மீது நடத்தலாம், தன்னகட்டின் சித்தி பெறலாம். ஆனால் உன் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கிற திடமறிந்து சத்தான என் சித்தமிசை குடிகொண்ட அரிதான தெய்வமே, தேசோ மயானந்தமே அப்படின்னு சொல்லிட்டு குணங்குடி மஸ்தான் சாஹிப் சொல்கிறாரு. இப்படி மனத்தை அடக்கக்கூடிய வல்லமை அது மனோதிடத்தை பொறுத்து இது நடக்கிறது. விவேகானந்தருடைய வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி குண்டலினி யோகம் அடைவதற்கு முன்பு பல யோக கலைகளை அவர் கற்றிருந்தாலும் பல குருமார்களை தேடி அலைந்து எந்த ஒரு குருவும் கிடைக்காமல் கடைசியில் கல்கத்தா காளி தேவதையின் தங்கியிருந்த பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்ப்பதற்காக விவேகானந்தர் அங்கே கல்கத்தாவுக்கு போகிறாரு. ஆற்றை கடந்து காளி கோயில் அங்கே இருக்கிறத போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கே இருக்கிறாரு. இக்கரைக்கு சென்று அடைவதற்கு, காளி கோயிலுக்கு செல்வதற்கு பக்தர்கள் ஒரு பரிசலில் ஏறி போக வேண்டியது இருந்தது. நம்முடைய விவேகானந்தர் போகிற சமயம் அந்த பரிசலானது புறப்பட்டு போய்விட்டது. அதனால் விவேகானந்தர் தண்ணின் மேலே, அதாவது திரும்ப வர நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் ஜலஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமசியத்தில் நீரை ஸ்தம்பனம் பண்ணி ஆற்று தண்ணீர் மேலே நடந்து போகிறாரு. விவேகானந்தர் நடந்து வருவதை காளி கோயிலிலிருந்து ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் அந்த அதிசயத்தை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார். காளி கோயிலில் சென்று அடைந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ணனை பார்த்து, சாமி, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கிறீர்களா? எனக்கு கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட பரமஹம்சர், வாப்பா நரேந்திரா, நீ ஒரு ஆண்டுக்கு முன்பே வருவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு.
என் பெயரையும் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் என் பெயரை சொல்லி அழைத்த மாத்திரத்தில் உங்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. நான் கேட்கும் கேள்விக்கு தக்க பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நான் கடவுளை பார்த்தது இல்லை என்று சொல்ல வேண்டும். நான் எப்படி உள்ளவன் என்பது உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த காளி கோயிலுக்கு எப்படி வந்தேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீரா என்று அ விவேகானந்தர் கேட்குறாரு. இந்த சிரிப்பை கேட்டதும் விவேகானந்தருக்கு சினம் மூண்டுகிறது. அவர் திரும்ப திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பரமஹம்சர், சாமி நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டே இருக்கிறீர்களே அப்படின்னு சொன்னபோது ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை பார்த்து சொல்கிறாரு, நரேந்திரா உன்னுடைய வித்தை அரையனா பொறும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிக்கிறாரு. இதை கேட்டதும் ஜலத்தின் மீது நடந்து வந்ததை நேரில் பார்த்தேன் என்று சொன்னீர்கள், இப்போது அரையனா பொறும் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்றாரு. தம்பி, இந்த காளி கோயிலுக்கு வரும் மெய் அன்பர்கள் அனைவரும் இந்த பரிசக்காரனுக்கு அரையனா கொடுத்து தான் வருகிறார்கள். உன்னுடைய வித்தை அந்த அரையனா காசை மிச்சப்படுத்தியது தான், அதை விட பெருசு ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. இதனால்தான் உன்னுடைய வித்தை அரையனா பெறும் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே விவேகானந்தர், ஐயனே நான் பல இடங்களுக்கு சென்று ஒன்றும் புரியாது வந்த எனக்கு உண்மையை எடுத்துக்காட்டி புகட்டினீர்கள். என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு தீட்சை அளித்து நல்வழி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்குறாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டு கட்டி தழுவி குண்டலினியை தொட்டு எழுப்பி பிரம்மசூத்திரத்தினுள் ஏற்றி அழுத்தத்தை ஊற்றாரு. அன்று முதல் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக அடைந்த விவேகானந்தர் இந்த பிரம்மத்தில் நின்று பிரம்ம ஞானியாக திகழ்ந்து என்றும் 16ஆக அந்த ஈசன்னரில் காயசித்தி பெற்று ஜோதியில் இரண்டர கலந்து குன்றின் மேல் ஈட்ட குன்றாக ஒளிவிளக்காக திகழ்ந்தார். இப்படிப்பட்ட குண்டலினி யோகத்தை முறையாக உருதரித்த நாடியின் வழியாக பிரம்மசூத்திரத்தில் ஏற்றி திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருவ மத்தியில் கொண்டு வந்து சங்கமிக்கணும். இது ஆத்ம சங்கமம் அப்படின்னு பேர். இந்த சங்கமங்களை அடைவதற்கு, இந்த குண்டலினி சக்தியை அடைவதற்கு இந்த இறைவனுடைய அருள் வேண்டும். அவனருளால் அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் வரும். நமக்கு அந்த ஞானம் சித்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருந்தால் மட்டும்தான் அந்த ஞானத்தை சித்திக்க முடியும். 1 கோடி பேர் இந்த குண்டலினி யோகத்தை கேட்டறிந்து 1000 பேர் அதை பரீட்சை செய்து பார்த்து 100 பேர் குண்டலினி யோகம் செய்து ஒருவரே வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூலில் சொல்லப்படுது. அதனால் குண்டலினி யோகத்தினுடைய படிநிலைகளை நாம் பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். குண்டலினி யோகம் நாம் இறைவனுடைய சித்தப்படி தான் நமக்கு குண்டலினி யோகம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.